ஒரு டவர் வச்சிருக்கான அதானி என்டர்பிரைஸ், ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பான அவனுக்கு. அது அவன் வந்து ஹார்பர் வச்சிட்டு இருக்கான், ஏர்போர்ட் வச்சிட்டு இருக்கான், கோல் மைன்ஸ் நடத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு 5G கொடுக்குறாங்க. ஏன்? ஒருவேளை நாளைக்கு வர்றதுக்காக இன்னைக்கே கொடுக்குறாங்களா? இப்போ 100 வருஷமா இருக்கிற பிஎஸ்என்எல்க்கு ஏன் யூ ஆர் நாட் ஈவன் given 4G for the last 12 years? அப்போ கவர்மெண்ட் discriminative policies, pro private telecom policies alone the reason for the downfall of BSNL. How discriminate this government policies are towards BSNL. இப்போ இதுக்கு 4G கொடுக்கிறதுக்கு இன்னும் இழுபறியா இருக்குது, இன்னும் இழுபறியா இருக்கு. ஆனால் லேட்டஸ்டா நடந்த 5G ஆக்ஷன்ல அதானி என்டர்பிரைஸ் வாஸ் given 5G ஸ்பெக்ட்ரம். எதுக்குங்க? பிஎஸ்என்எல் சரிந்தது காரணம் அவர்கள் மாடர்னைசேஷனை வரவேற்கல, எதிர்த்தார்கள். அவங்க திமிர் பிடிச்சு பேசினாங்க, அவங்க கஸ்டமரை மதிக்கல. நீங்க போய் ரிலையன்ஸ் ஜியோல சிம் வாங்கிட்ட அப்புறம் எவனை போய் பார்க்க முடியும்? ஒருத்தனையும் கான்டாக்ட் பண்ண முடியும். ஆனா எவ்ரி வில்லேஜ், எவ்ரி சிட்டி, எவ்ரி டவுன் யூ கேன் நாக் த டோர் ஆஃப் பிஎஸ்என்எல். சட்டையை பிடிக்கலாம், போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சண்டை போடலாம். ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எங்க இருக்கு? எல்லாம் போன்லயே தான். 8 அழுத்துங்கள், அப்படியே அழுத்திக்கினே போக வேண்டியதுதான். நீ அரசியல் கட்சிகள், ஆளும் அரசாங்கங்களை தான் நான் குறை சொல்லுவேனே தவிர அதிகாரி தொழிலாளி அவன் என்னங்க பண்ணான்? அவன் என்ன வந்துட்டு பட்ஜெட் கொடுக்காதீங்கன்னா, டெக்னாலஜி கொடுக்காதீங்கன்னா, எங்க அப்கிரேடேஷனை நிறுத்தி வைங்கன்னா. அதாவது கேரளால மட்டும் எனக்கு கிடைச்ச தகவல், just to be verified, 25 lakh new people ஆட் ஆயிருக்காங்க through 2 ரூட்ஸ், MNP ரூட், டைரக்ட் ரூட். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கேரளாவில் மட்டும் 25 lakhs, ஆன் an average 3 lakhs டெய்லி வருதுன்னா we have crossed already 1 crore new customers. இது எங்களுக்கு வந்து புதிய நம்பிக்கையை கொடுக்குது. 7 வருஷத்துல இந்த மார்க்கெட்டை பூரா சூறையாடிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை அலோவ் பண்றாரு வாஜ்பாய், நீங்க போங்கன்றாரு. ஸோ நாங்கள் உள்ள நுழையிறோம். நுழைஞ்ச ஒன்றும் கனெக்டிங் இந்தியான்ற ஸ்லோகனோடு நாங்கள் நுழையிறோம் பிஎஸ்என்எல். அப்போ தான் கனெக்டிங் இந்தியான்ற ஸ்லோகன் வச்சோம். நாங்கள் செஞ்ச 2 வேலை தான். ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா, இன்கமிங் கால் மேட் ஃப்ரீ. நாங்கள் பிஎஸ்என்எல் நுழைஞ்ச ஒன்றும் மக்கள் நலனை கணக்கில் வச்சு 2 விஷயம் செஞ்சோம். ஒன்று, இன்கமிங் கால் ஃப்ரீன்னு சொன்னோம். 2வது, ரோமிங் ஃப்ரீன்னு சொன்னோம். இந்த 2 சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஆட்கள் எங்ககிட்ட வந்தாங்க. 7 வருஷம் கழிச்சு நுழைஞ்ச நாங்கள் ஏற்கனவே 10 ஆப்ரேட்டர் இருக்கும்போது டக்குன்னு போய் 2வது இடத்துல உட்கார்ந்தோம். ஃபர்ஸ்ட் ஏர்டெல். அப்போ ஏன் பிஎஸ்என்எல் சரிந்தது இவ்வளவு வேகமா, இவ்வளவு நல்லா வளர்ச்சி அடைஞ்சு 10,000 கோடி லாபம் சம்பாதிச்சதுன்னா, அப்போ எங்களுக்கு எப்படி மார்க்கெட் இருந்ததுன்னா, இந்த எம்ஜிஆர் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் காட்சிக்கெல்லாம் கியூ சவுக்கு கட்டி விடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அண்ணா ரோடு எக்ஸ்சேஞ்சில் ப்ராக்டிக்கலி ஐ எம் சீயிங், ஐ எம் டெல்லிங் த ட்ரூத், சவுக்கு கட்டி கியூ வச்சு நாங்கள் ஆட்களை அனுப்பிச்சோம் கஸ்டமர் சர்வீஸ் சென்டருக்கு. அவ்வளோ க்ரௌடு, சர்ஜிங் க்ரௌட்ஸ், எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. அப்போது we needed expansion, we needed additional equipments. இதை யார் கொடுக்கணும்? நாங்கள் எதுவும் முடிவு பண்ண முடியாது. ஈவன் தோ பிஎஸ்என்எல் இஸ் ஏ செப்பரேட் கம்பெனி, டிஓடின்னு ஒரு ஆள் தலையில் உட்காந்துட்டு இருக்கார், கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரின்னு. அவங்க தான் எல்லாத்துக்கும் டிக் பண்ணோம்.